சம்பவம்னா சம்பவம், அவ்வளோ பெரிய சம்பவங்க. இது என்ன ஊர்னே தெரியல. இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து விட்டுருச்சு. இப்போ நம்ம போனாலும் உள்ளே விட மாட்டாங்க போகிற. ஹே வாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN32 ரைடர். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீ நம்ம பாண்டிச்சேரி தாங்க போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து பாண்டிச்சேரி எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் வந்து நம்ம ஆரவிலுக்கு தாங்க போக போகிறோம். ஆரவில்னா அந்த மஞ்சள் கலர் பெருசாக இருக்குது பாருங்க, அது நல்லா இருக்குங்க. அந்த வியூலாம் போகிற வழியெலாம் ஒரு மாதிரி அட்வென்ச்சராக நல்லா காடு போல் இருக்கும். அந்த இடத்த தான் போய்ட்டு சுற்றி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆரவிலுக்கு போயிருக்கீங்களோ இது வரைக்கும் பார்க்காதவங்களாம் மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. பெட்ரோல் பங்க் போய்ட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆரவில் தான். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சுங்க. 3:30 மேலே ஆகுது. 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறவங்க. நம்ம அதுக்குள்ளே போய் ஆகணுங்க. போயிடலாம், அதுக்குள்ளே போயிடலாம். கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் தான், 1 ஹவரில் போயிடலாம். ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டுனா கூட உள்ளே போயிடலாங்க. சரி, நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாண்டி ஹைவே பிடிச்சிருவோம். ஹைவே பிடிச்சின்னா அப்படியே பறக்க வேண்டியதாங்க. ஒரே ரோடு தான், அப்படியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே கீழே இறங்கினா போதுங்க. ஆரவில் தலைவர் பயங்கரமான ரைடராக இருப்பார் போல. இது வளைச்சி ஓட்டுறாரு. 3 மணிக்கு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு தான் கிளம்புறதா பிளான் இருந்துச்சு. நம்மளை பற்றி தான் தெரியுமே, நம்ம என்றைக்கு சொன்ன டைமுக்கு கிளம்பியிருக்கோம். அப்படியே போக வேண்டியதாங்க. போக பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஆரவிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. போய் ஆகணுங்க. இன்றைக்கி போய் கவர் பண்ணால் தான் நாளைக்கு சாட்டர்டே. இன்றைக்கி மாற்றி சொல்கிற மாதிரி, இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. ஆரவிலுக்கு மட்டும்தான் இப்போ போயிட்டு போகிற போல் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு சண்டே வந்து பீச் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பீச்சு அப்புறம் ஒரு சில இடம்லாம் நிறைய இடம் தெரியுங்க பாண்டிச்சேரியில். ஏன்னா நம்ம ஊர் பக்கத்தில் தானே. நான் அடிக்கடிக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருக்கேன். போயிட்டு பார்ப்போங்க. நிறையா பழங்காலத்து இடம், ஒயிட் டவுனு, அப்புறம் ராக் பீச்சு, நிறைய இடம் கவர் பண்ணலான்னு இருக்குது. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்பா வாய்ஸ், நம்ம பைபாஸ் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது. என்னங்க இது ஒரே புகையாக இருக்குது. ஏன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட்டா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அந்த இடத்த ஃபுல்லாக ஃபயராக இருக்குது. இது கூரை வீடு போல் தாங்க தெரியுது. கிராமத்து தாங்க வீடு இருக்கிறதுல தான் இதை பற்றிட்டு எரியுது. என்னன்னு தெரியல. இந்த ரோடை பாருங்களா, அப்படியே எவ்வளோ அழகாக. இந்த சுற்றி செடியெலாம் அப்படியே கையை இழுக்குதுங்க. கையை வைக்க முடியல. இந்த சைடெலாம் ஃபுல்லாக வயல்வெளி நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்பீடு வந்து 100ல் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு விங்கிளாஸில் வருதான்னு கமெண்டில் பண்ணுங்கள். என்னால் பேசவே முடியல. ஹெல்மெட்டில் ஒரு மாதிரி ரொம்ப ஆடுதுங்க. பார்த்துலாம் வாங்க. பெட்ரோல் வேறு கம்மியாக தான் இருக்குது. நம்ம கை வேறு சும்மா இருக்க மாட்டுது. முறுக்கி பிடிச்சிட்டு போகணும் தான் தோணுது. ஒழுங்காக பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்துருக்கு. ஃபுல்லாக தென்னை மரம் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாகவே தென்னை மரம் தாங்க. அப்படியே சின்னதுலேருந்து அப்படியே பெருசாக இருக்குது. அப்புறம் அங்கே பெருசாக இருக்குங்க. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். அப்படியே தென்னை மரத்துக்கு நடுவில் இருக்குது. யாரெல்லாம் முக்கியமாக R15 பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். R15னாலே R15 தாங்க. நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணணுங்க. நானே இது வரைக்கும் அவ்வளோ செக் பண்ணதில்லை. இது வரைக்கும் 26 கிலோமீட்டர் ஓட்டுங்க. பாண்டிச்சேரியில் என்ன ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். ட்ரிங்க்ஸ் தாங்க. பாண்டிச்சேரிக்கு வரவங்க எல்லாமே ட்ரிங்க்ஸு ஒன்லி. ஆனால் பாண்டிச்சேரியில் அதையும் தாண்டி நிறையா இருக்குங்க. பாண்டிச்சேரினாலே ஃப்ரெஞ்சு பிளேஸில் ஏகப்பட்ட ஃபாரினர்ஸு. அங்கேயே நிறைய பீச், கிட்டத்தட்ட எனக்கே தெரிஞ்சு ஒரு 10 பீச்சு மேலே இருக்குங்க. ஆரவில் இருக்குது, ராக் பீச் இருக்குது, ஈடன் இருக்குது, பேரடைஸ் இருக்குது, அப்புறம் வீராம்பட்டினம் இருக்குது, அப்புறம் பூர்ணாங்குப்பம், புதுக்குப்பம், ஏகப்பட்ட பீச் இருக்குங்க. ஸ்பீட் லிமிட் கேமராங்க. மாட்டினோம்னா 1000 ஃபைன் தாங்க வாங்கிட்டு போகணும். பார்த்தா தெரியும், மேலே இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில். அதான் ஸ்பீட் லிமிட் கேமரா. ஆனால் ஏகப்பட்டதாரு ஃபைன் வாங்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டாண்ட வந்துட்டாங்க. இந்த ஒரு டோல்கேட் தான் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு. இதுவே இப்போ புது பைபாஸுக்கான டோல்கேட்டுங்க. நல்லா இருக்குங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடா. இதுதான் புது ரோடு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி டு கடலூர்லேருந்து அப்படியே போகுதுங்க. எங்கே போகுதுன்னே தெரியல. அப்போல்லாம் இந்த டோல்கேட்டே கிடையாதுங்க. முதல்ல ஒரு சின்னதாக ஒரு ரோடு, அவ்வளோதான். அந்த ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். இப்போ நான் இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணி டோல்கேட் போட்டு நல்லா பணத்தை சம்பாதிக்கிறானுங்க. எங்கள் ஊரை சுற்றி டோல்கேட்டுங்க. இந்த சைடு போனால் இங்கே பாண்டிச்சேரி டோல்கேட்டு,
அந்த சைடு போனால் விக்கிரவாண்டி டோல்கேட்டு, இந்த சைடு போனால் உந்தூர்பேட்டை டோல்கேட்டு. எங்கள் ஊருக்கு வந்துட்டாலே நீங்கள் காசு கட்டாமல் வெளியே போக முடியாதுங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணிட்டானுங்க. இதுக்கே நிறைய ஸ்ட்ரைக்லாம் நடந்தது எங்கள் ஊரில். இந்தமாரி சுற்றியும் டோல்கேட் போட்டுட்டுனா எப்படி நாங்கள் வெளில போகிறது வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிறதுக்கும் டோல்கேட் போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வழி எங்கள் ஊர்லேருந்து 4 வழி சைடு தான் போக முடியும். விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து டோல்கேட் இருக்குது, பாண்டிச்சேரி போகிறதுக்கும் டோல்கேட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை சைடு போனாலும் விக்கிரவாண்டியில் டோல்கேட் இருக்குதுங்க. எப்படி போனாலும் டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணிடுறானுங்க. நம்ம என்ன தான் லோக்கலாக இருந்தால் கூட நம்ம அப்படிலாம் மதிக்கிறதே கிடையாதுங்க. டோல்கேட்டில் காசு வாங்கிட்டு தான் அனுப்புகிறானே. எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் எவ்வளோ தாட்டி பிரச்சனை நடந்துருக்குங்க. முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோப்ரோ வீடியோ போட்டிருக்கோங்க. நம்ம என்ன கோப்ரோ யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸாக தெரியும்னா மறக்காமல் அந்த வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நான் என்னென்ன வச்சுருக்கேன், இன்னும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலைங்க. கிட்டத்தட்ட இந்த கோப்ரோக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க வாங்குறதுக்கு. கோப்ரோ மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 பக்கம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் மட்டுமே 4,500ங்க. இது கோப்ரோ வாங்கினாலே ஒரே தொல்லை தாங்க. மைக் அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வாங்குறதா இருக்குது. நல்லா வசூல் பண்ணுறானுங்க. ஆனால் என்ன ஒன்று, குவாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. குவாலிட்டிக்கு ஸ்டெபிலைசேஷனுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நல்லாயிருக்கு. ரெகுலராக போலீஸ் பிடிச்சிட்டு இருப்பாங்க. போலீஸ் இருக்காங்களா என்னன்னு தெரியல. என்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரண்ட்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நுங்கு விற்கிறாங்க. நம்மளாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே கிராமத்தில் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் நுங்கு சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நுங்கு எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கெல்லாம் பழக்கமே இல்லைங்க. இது வரைக்கும் நான் என் வாழ்நாளிலே நுங்கு இளநியும் கிட்டத்தட்ட நான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டதே கிடையாதுங்க. யாரும் அந்தமாரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. நுங்கு கூட நான் வாங்கி சாப்பிட்டதில்லை. வீட்டில் எப்போலாம் வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்ருக்கேன். ஆனால் இளநீ இது வரைக்கும் கடையில் வாங்கி நான் குடிச்சதே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு 22 ஏஜ் ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு இளநீ கூட கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டதே இல்லைங்க. பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே ஃபியூல் போட்டு போயிடலாமா? ஆமாங்க, எதுக்கு ரிஸ்க்கு? ஏன்னா பாதியில் நின்றுச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் இப்போலாம் யார் ஹெல்ப் பண்ணுறது? யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் தள்ளிட்டு போகணும். இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கு அவ்வளோ எங்கேயும் இல்லைங்க. ரொம்ப லாங்கு போகணும். இங்கே வந்து போட்டுக்கலாம். 1 வேல தாங்க போயிட்டுருக்கோம். போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு எந்த பிரேக்கும் கிடையாது. பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஆரோவிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு என்ன டிக்கெட் எடுக்கணும் எப்படி இல்லை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். யா ₹300 பண்ணு. 300 ப்ரோ. ஆ இருங்க. 300 ப்ரோ. ஆ சக்காலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் அடித்தாச்சுங்க. 300 அடிச்சிருக்கோம். போதுங்க அதுவே. நம்ம அப்புறம் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே ரிலேஷன் வீடு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தாங்க வரப்போகிறோம். அடையே போக வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரேக்கும் கிடையாது. சைடு மிரர் எடுக்காமலே போகிறோங்க. எல்லாருமே சைடு மிரர் யூஸ் பண்ணுங்க மோஸ்ட்லி. ஏன்னு வச்சிங்களா, நம்மளுக்கு அங்கே பாருங்கள் பக்கத்துலேயே கார் போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுதுங்க டைமு. இன்னும் எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்ரு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரே ரோடு தான். அப்படியே ஆரோவிலுக்கு போயிடலாம். உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேங்க. ஐயோ ஸ்பீட் லிமிட் கேமராங்க, ஸ்லோ பண்ணிப்போம். இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டருங்க. 80 km/h ஸ்பீட் லிமிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 80ல் தான் போயிட்டுருக்கோம். R15ல் வந்து நானும் பார்த்துட்டேங்க. இதில் ஸ்பீடு வந்து பார்த்துருக்கேன். இது வந்து கேமரா மட்டும் இருந்தது. அப்போ வந்து ஃபைன் விடாது. அப்போயே நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம 80ல் போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கம்மியாக தாங்க காமிக்குது. 80 போகிறோன்னா 76 தான் காமிக்குது. ஒரு 4 வந்து மைனஸ் ஆகி தான் காமிக்குது. அது எல்லா பைக்கிங்குமே இருக்குதாங்க. கேடிஎம்மில் போனால் 2 மைனஸில் காமிக்குது. அந்த மாதிரி R15ல் போனால் 4 மைனஸில் காமிக்குதுங்க. இது 2 வண்டி தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் ஸ்பீடில். R15ல் மீட்ரு ஏறதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படியே சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. ஆனால் V3ல் ஒரு சில வண்டியில் அந்த மாதிரி தாங்க ப்ராப்ளம் ஆச்சு. அதில் இருந்து தான் இந்த R15
இதேமாரி மீட்ரு ஏறுன்னு சொல்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட R15 நீங்களே பார்த்தீங்கன்னா 199 வரைக்கும் போகிற மாதிரி காமிச்சிருந்தது. யாராக இருந்தாலுமே அப்படி தானே சொல்லுவாங்க. 155cc எப்படிங்க 190 போகும். இதான் எங்கள் ஊரில் ஒரு அழகான பிரிட்ஜு புதுசாக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே சென்னையில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த ஃபீல் தருதுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அழகா. வாவ். இந்த அழகான பிரிட்ஜோட இந்த வீடியோவை என் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. நம்ம வீடியோ இதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு அந்தமாதிரி போயிட்டே இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலோட டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணுங்க, எந்த டைமில் போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவை. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, டேக் கேர்.